வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை முறையோட எப்போதுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். பெரும்பாலும் நிறைய மூலிகைகள் மருந்தாக பயன்படுது. நம்ம சமைக்கக்கூடிய உணவிலும் அது வந்து சேர்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயே சிம்பிளாக ஹோம் ரெமடிஸ், நம்ம பாட்டி சொன்ன வைத்தியம், சித்தர்கள் சொன்ன எளிமையான வீட்டு வைத்தியம், நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல், சிறுநீரகங்கள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே எளிமையாக நீங்கள் என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வெற்றிலையை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ கோடை காலத்தில் அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். வியர்வை அதிகமாக வர்றது, அரிப்பு பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர், ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது, அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. அர்டிகேரியா நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இது டஸ்ட் அலர்ஜி என் மேலே பட்டுச்சு, உடனே தடிப்பாக மாறிடுச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இல்லை பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டேங்க, வேர்க்கடலை சாப்பிட்டேன், இது எல்லாமே எனக்கு அலர்ஜி ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த கஷாயத்தை சரும பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேறும். ஸோ ரத்த நாளங்களில் நிறைய பேருக்கு அடைப்பு சேர்ந்துருக்கும். ஸோ ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும், உங்களுக்கு ப்ரீத்திங் நார்மலாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுதுங்க. ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை முறையோட எப்போதுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். பெரும்பாலும் நிறைய மூலிகைகள் மருந்தாக பயன்படுது. நம்ம சமைக்கக்கூடிய உணவிலும் அது வந்து சேர்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயே சிம்பிளாக ஹோம் ரெமடிஸ், நம்ம பாட்டி சொன்ன வைத்தியம், சித்தர்கள் சொன்ன எளிமையான வீட்டு வைத்தியம், இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய மூலிகைகள் நம்ம வீட்டிலே இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நம்ம இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல், சிறுநீரகங்கள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே எளிமையாக நீங்கள் என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த வெற்றிலையை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஓகேங்க இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறது. ஓகேங்க இந்த மெடிசன் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, அது கூட இந்த கஷாயமாக எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று, இந்த பிளட் பியூரிஃபையராக இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஷாயத்தையும், வெற்றிலையை கஷாயமாக சொல்லுவோம். அப்போது நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையோ, நுரையீரல் சார்ந்த பிரச்சனையோ, முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த வெற்றிலை பயன்படுது. இந்த வெற்றிலை கஷாயம் எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஃபஸ்ட்டு சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ கோடை காலத்தில் அதிகமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். வியர்வை அதிகமாக வர்றது, அரிப்பு பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பிளட் பியூரிஃபையர், ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது, அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. அர்டிகேரியா நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், இது டஸ்ட் அலர்ஜி என் மேலே பட்டுச்சு, உடனே தடிப்பாக மாறிடுச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இல்லை பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டேங்க, வேர்க்கடலை சாப்பிட்டேன், இது எல்லாமே எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு. அப்போது நம்ம இம்யூனோ மாடுலேட்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் நடக்கணும். அந்த இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் மாடுலேட் பண்ணுறது. இதுலேயும் முக்கியமாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க, ஐஜிஇ லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐஜிஇ இந்த லெவல் அதிகமாகும்போது தான் சருமத்தில் நமக்கு அரிப்பு அதிகமாக ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு வெற்றிலை கஷாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சரும பிரச்சனைகளுக்கு, ஏன்னா இது நிறைய பேர் இந்த கஷாய முறையை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி சரும பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வெற்றிலை ஒரு 2லிருந்து ஒரு 3 வெற்றிலை, கம்மாறு வெற்றிலை அப்படின்னு ஒரு டைப் இதில் இருக்குது. வெற்றிலையிலே பார்த்தோம்னா நல்ல காரமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த வெற்றிலையை நல்லா இது ஒரு 2 வெற்றிலை எடுத்துகிட்டு அந்த காம்பு நுனி எல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஒரு 10 மிளகு நல்ல பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஒரு கைப்பிடி அளவுக்கு
அருகம்புல் நமக்கு தேவைப்படுது. ஸோ அருகம்புல் பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த வகையான பூச்சிக்கடியாக இருந்தாலும் அது நமக்கு சரி செய்கிறதுக்கு அருகம்புல் பயன்படுது. ஸோ அருகம்புல்லும் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு கைப்பிடி அளவு. இது மூன்றும் ஒன்றாக சேர்த்து ஒரு 3 கப் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது 1 கப் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஒரு 5லிருந்து 7 நாட்கள் இந்த கஷாயம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஒருவேளை அசிடிட்டி இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த கஷாயத்தை சரும பிரச்சனைகளுக்கு எல்லாமே நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேறும். ஸோ ரத்த நாளங்களில் நிறைய பேருக்கு அடைப்பு சேர்ந்துருக்கும். ஸோ ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் உங்களுக்கு ப்ரீத்திங் நார்மலாக இருக்கிறதுக்கும் இது பயன்படுதுங்க. ரெகுலராக இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெற்றிலை கஷாயம் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 வெற்றிலையை நம்ம எடுத்துக்கணும். இதனோட சீரகம் சேர்க்கணும். ஸோ வெற்றிலையும் சீரகமும் சேர்த்து இதே மாதிரி இப்போது ஒரு 2-3 வெற்றிலை இருக்குன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ 3 கப் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். சரிங்களா? இது பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ 1 கப் வந்துடும். இதனை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் நல்லா சூடாக இருக்கும்போதே எலுமிச்சை சாறு ஒரு 5-6 துளிகளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது எப்போங்க இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ இதில் மிளகு தேன் எல்லாம் இருக்கிறதுனால அசிடிட்டி பிரச்சனைலாம் வராதுங்க. தாராளமாக நம்ம காலையிலே இதை குடிக்கலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் தணிவதற்கும் அசிடிட்டி குறையிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ உடலில் இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் பண்ணணும்னா சீரகத்தோடு சேர்த்து வெற்றிலை கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேட் தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்பு எல்லாமே கரையிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம வெற்றிலை கஷாயத்தை குடிச்சிக்கலாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நெஞ்சு சளி இருக்குங்க. நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி சேர்ந்து மூச்சு விடவே சிரமம் இருக்குது. இந்த ஹீட் அதிகமானாலும் நிறைய பேருக்கு நெஞ்சு சளி இருக்கும், தொண்டை பகுதியில் புண்ணு வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் ட்ரைனஸ், தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நமக்கு மாறுவதற்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அதாவது அதிகமான கபம் இருக்கிறதோ இல்லை தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் நமக்கு சரியாகிறதுக்கோ தாராளமாக வெற்றிலை கஷாயம் பயன்படுத்தலாம். நெஞ்சு சளிக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா இதனோட கற்பூரவள்ளி இலையும் துளசியும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ வெற்றிலை ஒரு 3-4 வெற்றிலை, இதனோட ஒரு 2-3 கற்பூரவள்ளி இலைகள், ஒரு 10 துளசி இலைகளும் சேர்த்து ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கணும். ஸோ நெஞ்சு சளி போகுவதற்கு வெற்றிலையே இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ கஷாயமாக இது குடிக்கும்பொழுது நாட்பட்ட நெஞ்சு சளி இருக்கும். ஒரு சிலருக்கு எனக்கு கோல்டுலாம் இல்லைங்க, ஆனால் த்ரோட்டில் ஒரு ஃப்ளம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருந்தாலும் எனக்கு சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த த்ரோட்டில் நிறைய ஃப்ளம் சேருது, காலையில் எந்திரிச்சோடனே மூச்சு விடுறதுக்கே சிரமம் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மூச்சு விடுறதுக்கே சிரமம் இருக்குது, நெஞ்சில் அதிகப்படியான சளி இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கும் இந்த வெற்றிலை கற்பூரவள்ளி துளசி இது 3ம் சேர்த்து நம்ம கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். அப்போ உடலில் அதிகமான நமக்கு உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதும் வெற்றிலை கஷாயம் பயன்படுது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிகமான நெஞ்சு சளி இருக்குன்னா வெற்றிலை சாறு எடுத்து இதில் தும்பை இலை இருக்குது இல்லைங்களா, இந்த சாரும் எடுத்து கலந்து ஒரு 10 ml அளவுக்கு இன்டர்னலாக கொடுப்பாங்க. ஸோ சாராக எடுத்து கொடுக்கும்போதும் நெஞ்சில் சளி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த வாந்தி வரும். இந்த கஷாயம் இந்த சாறு உள்ளே போனவுடனே வெற்றிலை தும்பை இலை சாறு உள்ளே போனவுடனே அந்த சளியாக வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த பிறகும் நமக்கு அதிகமான நெஞ்சு சளி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் வெற்றிலையே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இந்த வெற்றிலை கஷாயம் நமக்கு நெஞ்சு சளி இருந்தாலும் சரி, உடல் எடை குறையிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம உடலில் நம்ம லிவர் கிட்னிஸ் இந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் வலிமையாக இருப்பதற்கும் வெற்றிலை கஷாயம் பயன்படுத்தலாம். ஸோ நார்மலாகவே நமக்கு நெஞ்சில் சளி இருக்குன்னா அந்த வெற்றிலையை லேசாக ஹீட் பண்ணி எண்ணெய் தடவி ஹீட் பண்ணி குழந்தைகளுக்கு நெஞ்சு மேலே ஒட்டி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போதும் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை அது எடுத்துரும். ஸோ
ஸோ வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கஷாயம் மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.